வாழ்க வளமுடன். சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். நவகிரகங்களில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து அங்கிருந்து அதிசாரமாக சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து மீண்டும் அந்த சிம்ம ராசியிலிருந்து வக்ரகதியில், அதாவது பின்னோக்கி கடக ராசியிலே வந்து உட்கார்றார். இந்த கடகராசியில் குரு பகவான் உச்சமடைகிறார். அப்போ இந்த 12 ராசிகளில் புதனின் வீடான கன்னியா ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பதிவு. இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ இந்த கன்னியா ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ லாபஸ்தானத்துக்கு வர்றார். இதுவரை தொழில்துறை முடங்கி இருக்கும், வேலை வாய்ப்பு இருந்திருக்காது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ லாபஸ்தானத்துக்கு அவர் வர்றனால தொழில்துறையில் அபரிமிதமான லாபம் கிடைப்பதற்கு வழி இருக்குது. அதே மாதிரி இவர்கள் முயற்சி பலிதமாகும். எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இந்த கன்னியா ராசிக்காரங்க கெண்ட சனியில் இருக்காங்க. இப்போ அந்த சனி பகவானை குரு பகவானை உச்ச வீட்டிலேருந்து 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக வழிகளில் வந்து இவர்கள் ஈடுபடுவாங்க. அதாவது வெளியில் ஆன்மீக பயணம் போகிறது, கோயில் திருப்பணிகளில் ஈடுபடுறது, சிறு தூர பயணங்கள் இவர்களுக்கு நன்மை தரும். சகோதர வழியில் ஒற்றுமை ஏற்படும். சகோதரர்கள் வாழ்வில் ஏற்றமடைவாங்க. இவங்களுடைய இளைய சகோதரர்கள் அவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க வளர்ச்சி அடைவாங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நிறைவேறும். அதே மாதிரி காதல் கைகூடும். பாட்டனொலி சொத்து கிடைப்பதற்கு வழி இருக்கிறது. குலதெய்வ அருள் கிடைக்கும். கல்யாணம் ஆகாத இதுவரைக்கும் யாராவது இந்த கன்னியா ராசிக்காரங்க 30 வயசை கடந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படும். வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தங்க நகை சேர்க்கை உண்டு. அதாவது தங்கம் வாங்குவதற்கு இவங்களுக்கு வந்து பொருளாதார மேம்பாடு ஏற்படும். நகை நட்டெல்லாம் வாங்கி அலங்கார பொருள்கள்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த கன்னியா ராசியை பொறுத்தளவு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நன்மையை செய்யும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். தொழில்துறையில் புதிய தொழிலில் கூட இவங்க ஈடுபடலாம். அப்போ இந்த குரு பயிற்சி பல வகையிலும் இவங்களுக்கு நன்மை செய்யும். வாழ்க வளமுடன். மேலும் உங்களுக்கு இந்த குரு பகவானால் நன்மை ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.